பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன், நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். பாட்டை நிறுத்துமா, பாட்டுலாம் நல்லா தான் பாடுற. மாசமான வாடகை கொடுக்கணும்னு தெரியாதா? அந்த ஆளு எங்க, நான் வேலைக்கே போக மாட்டானா, எங்க இருந்துனா கொடுப்பேன். எங்க இருந்து குடுப்பனாவா? ஏமா இதுனா ரொம்ப கதையா இருக்குது. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஏதாவது சொல்லுவாங்க. எங்க இருந்து தருவன்னு கேக்குற? என்ன ஒரு டீச்சர் வேலை இல்ல, ஒரு கலெக்டருக்கு பிஏ வேலை, இந்த மாதிரி ஒரு வேலைக்கு என்ன கூப்பிட்டானாலும் நான் வேலைக்கு போய் உன் வாடகை கொடுப்பேன். என்னதான் அந்த மாதிரி வேலைக்கு கூட யாரும் கூப்பிடலையே. டீச்சர் வேலை, கலெக்டருக்கு பிஏ வேலை, இந்த மாதிரி வேலைக்கு தான் போவீங்களோ? ஏன் வேற வேலை எதுவும் உன் கண்ணுக்கு தெரியாதா? அந்த வேலை ரொம்ப கஷ்டம்னா. ஐயா உன் கஷ்டத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுமா. 2-3 நாள்ல வாடகை கொடு, இல்ல வீட்டை காலி பண்ணுமா. முதல்ல திடுத்து போன வீடு காலி பண்ணுவோம், நாங்க எங்க போவோம்? டே மகனே மகனே, என்ன சும்மா கத்தினுக்கிற கோயகா முடிஞ்சு வச்சீங்க? இங்க பாருடா, ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்றாரு. ஏன்னா மார்க்கெட்ல ஆள் இருப்பாங்க, அவங்கள வச்சு காலி பண்ணி போக சொல்லித்தானே இருந்தால. என்னது மார்க்கெட்ல ஆளை வச்சு வீடை காலி பண்ணி போகணுமா? டேய் தம்பி, எனக்கு என்னடா தலையெழுத்து? சொந்த வீட்டுக்காரன் நானு. சொந்த வீட்டுக்காரன்னு தெரியல, ஏன் வீட்டை காலி பண்ற? அறிவில்ல உனக்கு? சோக்கான ஆள் தான்டா நீ. டேய் தம்பி, நான் காலி பண்ண சொன்னது என்னடா உங்களடா? ஓ அப்படியா? நாங்க 2 பேரும் வரோம், ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய், 2 பேர் 2000 ரூபாய். பீரோ கட்டணும் வந்து வேற ஆளு வச்சு எடுத்துக்கோ. திரும்ப திரும்ப என்னடா இதே பேசினுக்கிற? உங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னடா. யோ நானும் உன் வீட்டுல வந்து உட்காந்துக்கிறேன், நான் என்னோட வீட்டை தான் இருக்கிறேன். தம்பி என்ன புரிஞ்சுதான் பேசுறியா? வாடகை விடுறாது நீங்க இருக்கிறது. நான் வாடகை உங்களுக்கு விட்டுருக்கேன், தெரியுதுல்ல? ஆமா வாடகைக்கு தான் விட்டுக்கிறீங்க, அது தெரியாம பேசினுக்கிறேன். அந்த வாடகை 2 மாசமா நீங்க தராத்தால வீட்டை காலி பண்ண சொல்றேன். 2 மாசமா தரலையாமா? இல்லையே. எங்க போயிட்டான் அந்த பத்தேசி? அறிவில்ல உனக்கு? என்னடா அப்பாவை திட்டுற? அவனுக்கு சோத்த போட்டு போட்டுதான் அவன் இந்த லெவல்ல பண்ணிக்கிறான். ஒரு வேலை வெட்டிக்கு போறான். இனிமே திருந்திருவாருடா. வீட்டு முன்னால வந்து அந்த ஆளு கத்திங்கிறான், நம்ம மான மரியாதைலாம் போச்சு. தம்பி நான்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணு திட்டல. நீங்க வாடகை குத்தீங்கன்னா நான் ஏன் திட்ட போறேன்? கம்னா இருக்க போறேன். வாடகை எவ்வளவு கொடுக்கணும்? மாசம் 5000. 2 மாசம் வாடகை தரல, 10000 தரணும். சரி நான் உனக்கு கேக்குறேன், ஒரு 10000 கூட இல்ல உங்ககிட்ட? ஏன் இல்ல? எங்க அப்பா 2 வீடு, பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் எனக்காக விட்டு தான் போயிருக்கான். அவ்வளவு பணத்தை வச்சுக்கின்னு 10000 ரூபாய் வந்து எங்க கிட்ட பிச்சை வாங்குறிய, வெக்கமா இல்ல உனக்கு? பிச்சையா? என்னடா பேசுற? பிச்சை கிச்சன்ற? அவ்வளவு உங்க அப்பா சேர்த்து வச்சு போயிறாரு, 10000 கேக்குறியா? பிச்சை இல்லாம என்ன ஆகுது? என்னடா இத போய் பிச்சைன்றான்? உண்மையாவே பிச்சையா தான் இருக்குமோ? உனக்கு டவுட்டா தானே இருக்குதா? ஒரு நிமிஷம் இரு. பணம் என்னடா பணம் பணம் உனம் தானடா நிரந்தரம் என்னிடத்தில் இல்லாததா? என்னப்பா இங்க வா. நேத்துக்க ஒப்ப ₹1 கோரு, நான்லாம் வரமாட்டேன். அட அந்த ஆள் கடுக்குறானா, ஒரு முக்கியமான விஷயம்னா. என்ன விஷயம் சொல்லு? 20 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கேட்டுக்குது. அந்த ஆள் வந்து 10000 ரூபாய் இன்னொருத்தருங்கிட்ட கேட்டா அது பேர் என்னது? அது பேர் பிச்சை. கேட்டுக்கோ, பிச்சை. எந்த பிச்சைக்கார பையன் கேட்டது அது மாதிரி 20 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கினா? இதோ இதான் நாங்களே இல்லாத போட்டுங்க, என்கிட்ட வந்து 10000 கேக்குது. ஏப்பா அறிவில்ல உனக்கு? அவங்க அப்படியே ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான், அவங்ககிட்ட வந்து காசு கேக்குற? யோ இந்த வீட்டுல அவன் வாடகை இருக்காங்கயா, அந்த வாடகை காசு தான் நான் கேட்டேன். வாடகை காசா இருந்தாலும் காசு தானே, நானா சொல்றது? ஆமா ஆமா, நீ தான் 20 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறியா? நீ நேத்து கேப்ப பாவம் அவனு கேட்டா. இது என் வீடு, என் வீட்டுல உங்க வாடகை இருக்காங்க, அதுக்கு நான் வாடகை காசு கேட்க கூடாதா? அதான் 20 லட்சம் வச்சுக்கிறியா, அது காலி ஆச்சானே கேட்கலாம். இப்போ வந்து கேட்டுக்கிற? ஏமா அவங்க காசு எங்களுக்கு தர தேவல, முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லு. வீட்டை காலி பண்ணுமா? 20 லட்சம் ரூபாய் வச்சுக்கிற, 2 வீடு வச்சுக்கிற, எங்களை வீட்டை காலி பண்ண சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? அப்படித்தாமா பண்ணுவானுங்க பணக்காரனுங்க. யோ நீங்க பண்ற அக்கப்போர் தாங்க முடியலையா? யோ இது ஏன் வீடியா, வாடகை தரணுமா இல்லையா? அதான் நான் சொல்றேனே, எனக்கு டீச்சர் வேலை இல்ல கலெக்டருக்கு பிஏ வேலை வாங்கி கொடு, நான் வாடகை கொடுக்குறேன். இன்னும் என்னையா சொல்லுவாங்க? அவங்க தான் வேலை வாங்கி கொடுத்தா கட்டுறேன்றாங்களே. யோ இவங்களுக்கு டீச்சர் வேலை வேணுமா, கலெக்டருக்கு பிஏ வேலை வேணுமா? படிச்சது என்னன்னு கேளியா? 4ஆம் வகுப்பியா? ஏன்பா 4வது பட்ச டீச்சர் வேலை தர மாட்டாங்களா, இல்ல கலெக்டர் பிஏ வேலை தான் தர மாட்டாங்களா? ஐயோ ஐயோ இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? டேய் உங்க அப்பா எங்கடா? அவன் எங்க இருக்கிறான், எங்க உதவாயினுக்கிறான், எந்த பிளாட்ஃபார்ம்ல பத்துனுக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. டோ வரேனப்பா உங்க அப்பா. என்ன உங்க வீட்டுல சோறு போடுவீங்களா? போடும் வாடா ஐயாதா. இந்த பதசியே சோறு இல்ல, இது இன்னொன்னு கூட்டு வந்து பாறேன். யோ பண்ணிரு, என்னயா நீங்க பண்ற அக்கிரமா? நான் சொன்னற காலையா வந்து கத்தினுங்கறா. வாடகை கேட்டா பிச்சை எடுக்க வந்துட்டியான்னு கேக்குறான் உன் புள்ள. ஏன்டா அப்படி கேட்டா? பெரிய மனுஷலாம் அவரா? யோ நீ ஒய்யாண்ட ஏன் கண்டனாயெல்லாம் வந்து என்கிட்ட காசு கேட்க போதே? ஏய் யாரடா கண்டனாயின்ற? பொதுவா சொன்ன. பொதுவா சொன்னியா? நீ பொதுவா சொன்ன மாதிரி தெரியலையே, என்னதான் சொன்ன மாதிரி இருந்தது?
வச்சுக்கா நீ தானே வந்து என்கிட்ட காசு கேட்ட. டேய் நான் வாடகை காசு கேட்டேன்டா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிற? அதான் டீச்சர் வேலையும் கலெக்டருக்கு பிஏ வேலையும் வாங்கி தர சொல்றான்ல. இந்த பாருமா, நீ தேவையில்லாமலாம் பேசினுக்காத, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நான் அவங்க சொன்ன கஜினிரா, எனக்கு சோறு போட்டு சொல்லலாம். ஏய் இவனுக்கு சோறு போடு. இங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணிக்குது, எவனையோ கூட்டிட்டு வந்து சோறு போட சொல்ற. அப்படியே குத்தன்னு வச்சுக்க. என்னடா சட்டியை பிடிக்கிறா? ஏன்பா சட்டியா பிடிக்கிறா? யாரா நீ 3/4 கிலோ உதற போட்டு வந்து என்ன திட்டத்துக்கு காது பிஞ்சுக்கும். டேய் உனக்கே இந்த வீட்டுல மரியாதை இல்ல, சோறு இல்ல, நீ என்ன அவனுக்கு கூட்டிட்டு வந்து சோறு போடுவா? ஓ, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண கூடாது, இது என்னடா நாயா? டேய் உனக்கே மத்தவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கிற, நீ இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்றியா? தோபே எனக்கு சாதாரணமா கோவம் வராது, கோவம் வந்துச்சுன்னா கொலைவெறி ஆயிடுவேன். ஓங்க அவனை இட்டு போயிடு. என்ன நம்பி வந்துட்டேனாடா, நான் எப்ப கூட்டின்னு போக முடியும்? இங்க பாரு பண்ணிர, இவன் உன்னை நம்பி வந்தானோ நம்பி வரலையோ, எனக்கு வாடகை காசு கொடு, இல்ல வீட்டை காலி பண்ணு. வீட்டை காலி பண்ணி குடுத்தனப்பா, நீ ஏன்பா பிரச்சனை பண்ற? இது ஜென்டில்மேன் பேச்சு. யோ நான் பேசுறா? நானும் இவனும் சேர்ந்தா அவன் வீட்டை காலி பண்ணி குடுத்துறான். ஏன்னா செலவு காசு கொடுப்பானாடா. யார் வீட்ட? ஏன் வீட்டியா? யோ அதான் நான் சொன்னேன், நம்மள காலி பண்ண சொல்றான். அதான்டா நானும் இவனும் சேர்ந்து காலி பண்ணிடுறான். காசு 1000 ரூபாய் கொடுத்து சொல்லு. சொல்லி பார்த்தேன் கேக்கல. டேய் டேய் என்னடா பேசி நிக்கிறேன் அப்பனும் புள்ளிய மாத்தி மாத்தி? நீ நாவ என் வீட்டை காலி பண்ணி தரேன்ற, உங்க அப்பா நாவ என் வீட்டை காலி பண்ணி தரேன்றான். என்னடா வாடகை தரத்தா உங்களுக்கு உத்தேசமே இல்லையா? சரியா ஃப்ரீயா காலி பண்ணி தரியா, வாடகை காசை கழிச்சுக்கோ. வாடகை காசுல கழிச்சுக்குவா? டே மக்கு மரமண்டா சாம்பிராணிங்களா, என் வீட்டுல நீங்க வாடகைக்கு இருக்கீங்கடா. வாடகை தரத்தால முதல்ல உங்களை காலி பண்ண போக சொல்றேன். ஏன்பா பணம் காசுல இவ்வளவு திமிர ஆடக்கூடாதுப்பா. எங்கிட்ட மட்டும் அந்த பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எவ்வளவு பேர் ஏழைங்களுக்கு உதவும் தெரியுமா? யோ அதான் இல்லல்ல, இருக்கும்போது நீ உதவியோ உதவ மாட்டியா எனக்கு தெரியும். வேலை பார்த்து போயா. ஒருத்தர் வீட்டை காலி பண்ணா 3 மாசம் டைம் கொடுக்கணும், அது தெரியுமா தெரியாதா உனக்கு? நீ சொன்ன மாதிரி 3 மாசம் நான் டைம் குத்தனா, அப்புறம் 3 மாசம் 3 வருஷம் ஆயிடும். அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது என்னால. சுடுசோறு போடுவாங்களா பழைய போடுவாங்களா? அந்த ஆளு கிட்ட கேளு, கத்தினிக்கிறாளா? ஏன்னா சுடுசோறு போடுவீங்களா பழைய சோறு போடுவீங்களா? பலாரும் ஒண்ணு போடுவான், கூட்டு வந்தாலும் அவனே கேட்கறா. ஏன்பா உங்க வீட்டை காலி பண்ணி தரணும், அதுக்கு ஒத்துக்கல. எங்க அம்மா டீச்சர் வேலைக்கு கேச்சு, அதுக்கும் ஒத்துக்கல. 20 லட்ச ரூபாய் பணம் வச்சுக்கின்னு என்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிற. நாத்தான் கதை, நாத்தான் பிரச்சனை. ஏய் எனக்கு வீடு வாடகை வேணும். பிரச்சனையே இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்குது, வா அங்க வந்து தங்கிக்கோ, வாடகை குத்துக்கோ. யோ சொந்த வீட்டை வச்சு நான் ஏன் வாடகை வீட்டுக்கு போனா? என்னப்பா இப்பதானப்பா கேட்டான் அந்தால? அப்படித்தானே மாத்தி மாத்தி பேசுறான் இந்த ஆளு. ஏய் நான் மாத்தி பேசுறேன்னா இல்ல நீங்க எல்லாம் மாத்தி பேசுறீங்களாடா? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் கேட்ட மாதிரி டீச்சர் வேலை இல்லன்னா கலெக்டருக்கு பிஏ வேலை வாங்கிட்டாங்க, உங்க வாடகையை நான் கொடுத்துறேன். டீச்சர் வேலை டீச்சர் வேலை டீச்சர் வேலை, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பாத்துக்க. என்ன படிச்சு கிழிச்சா நீ டீச்சர் வேலை கேக்குற? நடா என் முன்னாடி என் பொண்ணுட்ட கை நீட்டி பேசுற. அதான் என்ன வெறுப்பேத்தி நிக்குது. டீச்சர் வேலை கலெக்டருக்கு பிஏ வேலை வேணுமா? அதுக்கு தப்புப்பா தப்பு. என்ன இருந்தாலும் அவங்க பொண்டாட்டி வந்து நீ கை நீட்டி பேசுறது தப்பு. இருங்க, நான் வாடகை கேட்டு தான் வந்தேன், ஏதோ கோவத்துல பேசிட்டேன். சட்டப்படி கூட்டம்பா, 325 சட்டத்துல உமால வழக்கு போட்டா நீ 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் உங்களுக்கு. 10 லட்சமா? அவ்வளவு கொடுக்கணும்ப்பா. ஒரு 1 லட்ச ரூபாய் கூட நாங்க சமாதானமா பேசிக்கிறோம். 1 லட்சம் 10 லட்ச ரூபாய் வச்சுட்டு மறு வேலை பார்க்க சொல்லு. ஏய் என்னடா சும்மா பேச்சுக்குன்னா கேட்டா 10 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க? ஆஹா இது வேலைக்கு ஆகாது. நோ வாணா நம்ம ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கலாம். வா வா நீ ஐதினா வா. ஆமா ஐதுனா வா. ஐயோ ஏம்பா நில்லுங்கப்பா. ஏமா சும்மா நான் அழுவுற? நீ வாமா, நீ கேஸ் குத்து 10 லட்ச ரூபாய் நஷ்டடி வாங்காம விட கூடாது. வாமா. ஐயோ ஏம்பா நில்லுங்கப்பா, உங்களுக்கு பெரிய கும்பிடு போறேன், நில்லுங்கப்பா. நான் தரையா 10 லட்சம். எப்பா நான் வாடகையே கேட்க மாட்டேன்பா, வந்துருங்கப்பா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகாதீங்கப்பா. நான் இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். ஐயோ நான் என் வீட்டை காலி பண்ணிடுறேன், நீங்க வாடகை குத்தா கொடுங்க இல்லைன்னா போங்க. பயன்ட்டால செம்மையா பயன்ட்டான். இதெல்லாம் சரி காசு கூட. மோ வாமா, இந்த ஆளு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஐதினா வா. ஐயோ எனக்கு காசு வேணும், ஒண்ணே எப்போ வீட்டுல போய் சோறு போட்டுக்கிட்டா? ஏய் போடா, அம்மா கூட்டு வந்து இது பண்றா. ஏய் போடா. வாடகை காசு குடுக்கறதுக்கு எப்படிலாம் சமாளிக்கத்தாகுது பேர், எல்லாம் உன்னால் தாயா. டேய் காசு தான்டா, எங்கேயாவது போயிட்டு எவனுக்கு இட்னாலி பிட் பாக்கெட் ஆச்சுன்னு காசு எடுத்துனாருடா. எங்கன்னா உழைச்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு போதா பாரு, பிட் பாக்கெட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போதா. சரி நான் போய் குழம்பு வைக்கிற சீக்கிரம் வந்து. என்னடா அவங்க அப்பா என்ன அழுதுனே வந்து கட்டி பிடிச்சாரு, திட்னியா இல்ல அஷ்டியா? உங்ககிட்ட வேலையை காமிச்சிச்சா? உன் பாக்கெட் செக் பண்ண. ஏய் பர்சு காணோம். கட்டி பூச்சால கம்யூனிட்டி பையன் எங்க அப்பா, அவனை போய் கேளு. அடுங்குயால யோ எங்க போன? இவர் வச்சுன்னு இந்த பர்சுல 1 லட்ச ரூபாய் இருக்கு போதான்னா 1 ரூபாய் கூட இருக்காது, எப்படி ஓதுபு?